நீங்கள் கனடாவில் ஊபர் ஈட்ஸ், லிஃப்ட், டோர்டேஷ், ஹாப், அமேசான் ஃப்ளெக்ஸ் இது போன்ற ஜிக் ஒர்க்குகள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இல்லாட்டி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜூலை 1 ஒரு புது ரூல் ஒன்டாரியோவில் கொண்டு வந்திருக்காங்க. நீங்களே இதை போய் ஒன்டாரியோட வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லோட பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லி இது ஜூலை 1 2005 இது எஃபெக்டிவ் ஆகுது. இந்த ரூலில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் இதை மாதிரியான ஜிக் ஒர்க்குகளில் நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற டைமுக்கு இந்த ஒன்டாரியோட மினிமம் வேஜ் ரூல் கட்டாயம் அப்ளை பண்ணி அந்த கம்பெனிஸ்கள் மினிமம் வேஜ் உங்களுக்கு தரணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மாதிரியான பிளாட்ஃபார்மில் ஊபர் ஈட்ஸ், டோர்டேஷ் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் எப்படி இருக்குன்னு சொன்னால் என்ன மாதிரி டிமாண்ட்ஸ்கள் இருக்கோ அந்த டிமாண்ட்ஸ்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க ஏர்ன் பண்ணுற பணமும் இருக்கும். அது நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் வேஜை விட குறையத்தான் வந்துட்டு இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊபர் ஈட்ஸ் செய்கிறாரு. அவர் சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 ஹவர் கண்டினியூஸ் அவைலபிள், அதாவது ஆக்டிவாக இல்லாட்டியும் 12 ஹவர் அவர் ஃபுல்லாக ஆன்லைனில் இருப்பார். அப்பையும் சில நேரம் வந்து சொல்லுவார் கிட்டத்தட்ட ஒரு $100 இல்லாட்டி $110, $120 அந்த மாதிரி தான் வருது. அவ்வளவு நட்டம்ன்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு காய்ச்சிருக்காரு. இப்போ $110 இப்போ 12 ஹவருக்கு அவர் போடுற எஃபர்ட்டுக்கு வருதுன்னா ஒரு ஹவருக்கு $9 கூட இல்லை. இப்போ $9 மினிமம் வேஜ் இல்லை. இப்போ கரண்ட்டாக அந்த வீடியோ செய்கிற டைமுக்கு ஒன்டாரியோட மினிமம் வேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் $17.2. அதாவது ஒரு ஹவருக்கு மினிமம் எந்த கம்பெனி எல்லா கம்பெனியுமே $17.2 கொடுத்தே ஆகணும். அதை விட கூட கொடுக்கலாம், ஆனால் அதை விட குறைய கொடுக்க முடியாது. ஆனால் இவ்வளோ காலம் அந்த லோ கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்களுக்கு தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த லோவை ஜூலை 1 இந்த ஜிக் ஒர்க்கர்ஸுக்கும் கொண்டு வராங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படின்னா நீங்கள் இந்த ஊபர்லேயோ டோர்டேஷ்லேயோ நீங்கள் இந்த ஹோப்லேயோ நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் போட்டு சும்மா இருந்தால் மினிமம் வேஜ் தருவாங்களாண்டா இல்லை. ஆன்லைன் டைம்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கா. அடுத்தது ஆக்டிவ் டைம்னு சொல்லி ஒரு விஷயம். நீங்கள் என்ன தான் ஆன்லைனில் இருந்தாலும் நீங்கள் ஒரு பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு ட்ரைவ் பண்ணுறது ஆக்டிவ் டைம். நீங்கள் ஆன்லைனில் சும்மா பேசஞ்சருக்காக வெயிட் பண்ணுற டைம் இல்லை, பேசஞ்சரை ஏற்றி ட்ரைவ் பண்ணி அவங்கள ட்ராப் பண்ணுறது ஆக்டிவ் டைம். அதே மாதிரி ஒரு ஃபுட் ஒன்று டெலிவரி பண்ணீங்கன்னா அந்த ஃபுட்டை ஒரு ஆர்டர் ஒன்று வந்து அதை கிளிக் பண்ணி அதை போய் ஃபுட்டை பிக் பண்ணி அதை எடுத்து போய் ஒரு இடத்த போய் ட்ராப் பண்ணுற, அதாவது அது ஆக்டிவ் டைம். நீங்கள் ஆன்லைனில் இதுக்கு ஆர்டர்ஸுக்காக வெயிட் பண்ணுற டைம் இல்லாமல் நீங்கள் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற டைம் தான் ஆக்டிவ் டைம். அப்படி நீங்கள் ஆக்டிவ் டைம் எவ்வளவு செய்கிறீங்களோ அதுக்கு மினிமம் வேஜ் கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த லோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ நீங்கள் ஒரு 12 ஹவர் நீங்கள் டோர்டேஷாக ஆன் பண்ணி போட்டு நீங்கள் 12 ஹவர் அப்படியே இருக்கீங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டெலிவரி உங்களுக்கு நடக்குது. உதாரணத்துக்கு ஒரு 8 ஹவருக்கு தான் டெலிவரி நடக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 8 ஹவருக்கும் கட்டாயம் அவங்க மினிமம் வேஜ் பே பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் இருந்த டைமை கழிச்சிட்டு, அதாவது நீங்கள் சும்மா இருந்த டைமை கழிச்சிட்டு அந்த நீங்கள் ஆக்டிவாக ஒர்க் பண்ணினா அந்த 8 ஹவர்ஸுக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கவர்மெண்ட்டால் கொண்டு வந்திருக்கிற லோ. இதுக்கு இன்னும் இந்த ஊபர் ஈட்ஸ் அடுத்தது இந்த டோர்டேஷ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ஏன்னா இன்னும் ஜூலை 1 வரல எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏன்னு சொன்னால் இது இப்போ இந்த பிளாட்ஃபார்முகளால் கூடுதலான மணி பே பண்ண வேண்டி வரப்போகுது. ஏற்கனவே அவங்க பே பண்ணிட்டு இருக்கிறத விட கூடுதலாக பே பண்ணணும் ஒர்க்கர்ஸுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒன்று ஒர்க்கர்ஸ், அதாவது இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுற ஜிக் டிரைவர்ஸுகளில் இல்லாட்டி ரைடர்ஸுகளில் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட கஸ்டமர்ஸ்ட இருந்து கூடுதலான அளவு பணம் அறவுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி அவங்க ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி என்ன தெரியல. உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஃபுட் ஆர்டர் பண்ணி இப்போ வளமையாக ஒரு டெலிவரிக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு $10 டெலிவரி அவர் பிளாட்ஃபார்த்துக்கு பே பண்ணுறதுன்னு சொன்னால் அவர் இந்த ரூலுக்கு பிறகு மேபி $15 $20 பே பண்ண வேண்டி வரலாம். இப்படி நடக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க அநேகமானாக்கள் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் விட்டுட்டு இனி அவங்களே கார் எடுத்துகிட்டு போய் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குற கட்டத்துக்கு வரலாம். இல்லாட்டி ரைட் ஷேரிங்கில் இப்போ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்னொரு படத்துக்கு $20 அவர் பே பண்ணணும்னா இதுக்கு அப்புறம் $30 பே பண்ண வேண்டி வரலாம் கஸ்டமர்ஸுக்கு. இவங்க இப்போ இதில் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிற இந்த ரூலை கஸ்டமர்ஸில் இருந்து எடுப்பாங்களா, அப்படி இல்லாட்டி அவங்களோட ப்ராஃபிட்டில் இருந்து குறைப்பாங்களான்னு சொல்லி நீ ஜூலை 1 பிறகு தெரியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி இதில் ஒர்க் பண்ணிக்கிறாங்கள இது செய்வாங்கன்னு தெரியும். இப்போ நான் கேள்விப்பட்டேன்னா டோர்டேஷில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவாக்கில் மட்டும்தான் எடுப்பாங்க டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் ஊபர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் வேணுனாலும் சைன் பண்ணலாம். இப்போ 100 பேர் சைன் பண்ணி 1000 பேரும் சைன் பண்ணலாம். யார் ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் செய்ய ஆரம்பிக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த இது போகுன்ற மாதிரி தான் கன்செப்ட் இருக்குதாம். அப்போ இருக்கக்குள்ளே இப்போ நாளைக்கு
டோர் டேஷ் மாதிரி ஊபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது ஒரு ஏரியாவுக்கு ஒரு 100 ரைடர் 100 டிரைவர் தான் இருக்கணும். அது கூடயா ரெஜிஸ்டர் பண்ணுறாக்களை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு, அதனால் இவங்க இல்லாமல் போகக்குள்ள அவங்கள கொண்டு வரன்ற மாதிரி அப்படி ரூல்ஸ் கூட கொண்டு வரலாம். ஸோ இது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஜூலை 1க்கு பிறகு தான் தெரிய வரும். ஸோ நீங்கள் இதை மாதிரி ஏதாவது ஜிக் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள், அப்படி இல்லாட்டி பண்ணுறது எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால், இந்த ஒன்டேரியோட இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? இது பாசிட்டிவாக வந்து முடியுமா, நெகட்டிவாக வந்து முடியுமா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே காமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புது ஆள், நீங்கள் இந்த ஊபர்லேயோ அப்படி இல்லாட்டி லிஃப்ட்லேயோ அப்படி இல்லாட்டி ஹொப்லேயோ ரெஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அதுக்குரிய சைன் அப் போனஸ் லிங்க்குகள் வேணும்னு சொன்னால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். சைன் அப் போனஸ் லிங்க்குகள் அனுப்புகிறேன். நீங்கள் இந்த போனஸ் லிங்க்குகளில் ஜாயின் பண்ணக்குள்ளே நீங்கள் குறிப்பிட்ட அளவு டார்கெட்டை முடிக்கக்குள்ளே உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் எடிஷனலாக மணி தருவாங்க. $100 $200 சில நேரம் $600,000 கூட இவங்க எடிஷனலாக தருவாங்க. இந்த மாதிரியான சைன் அப் போனஸ் இருக்கிற லிங்க்கில் ஜாயின் பண்ணி அந்த குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே குறிப்பிட்ட ரைட்ஸ்களையோ குறிப்பிட்ட டெலிவரிஸ்லையோ நீங்கள் முடிக்கக்குள்ள இந்த அப்டேட்டை பண்ணி நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.